வணக்கம். பெருகி வரும் இந்த விஞ்ஞான காலத்துல கல்வி பயில்றதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆன்லைன் டீச்சிங் கிளாஸஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ், ஆன்லைன் புக்ஸ், ஆர்டிகல்ஸ், நம்மளுடைய அவைலபிளா இருக்க புக்ஸ், இப்படி எல்லா வகைகளும் இருந்தாலும் இன்றைய அளவும் பல நாடுகள்ல பள்ளி சென்று பயில்ற இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்னா பாடசாலை சென்று நம்ம கற்கும் பொழுதுதான் கல்வி இல்லாம மற்ற லைஃப் ஸ்கில்ஸை நம்ம கத்துக்கிறோம். சோஷியல் பிஹேவியர், பியர் ப்ரெஷர் ஹேண்டிலிங், இப்படி நிறைய லைஃப் ஸ்கில்ஸை நம்ம கத்துக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அது நமக்கு பெரிய உதவி செய்யுது. இது போலதான் நம்ம வாகனங்களை என்னதான் நம்ம வீட்டிலிருந்தே சுத்தப்படுத்துற நிறைய முறைகள் வந்துட்டாலும் இதுக்காக பிரத்யேகமா இருக்கிற கார் கராஜ், டூ வீலர் கராஜ், கார் டீட்டெயிலிங் ஒர்க் ஷாப்ஸ்ல போய் நம்ம சுத்தப்படுத்துறது மூலயமா, வாஷ் பண்றது மூலயமா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. என்னென்ன நன்மைகள்? ஒரு கார் கராஜ்ல, கார் வாட்டர் வாஷ் கராஜ்ல அவங்க யூஸ் பண்ற அந்த வாட்டர் கன், இது மூலியமா ஐ பிரஷர் கன்ஸ்ல மூலியமா நிறைய கண்ணுக்கு தெரியாத வெளியில இருக்க துகள்கள் வெகு விரைவில் சுத்தப்படுத்தப்படுது. இரண்டாவது, தண்ணீருடைய செலவு. வீட்டில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தண்ணீர் செலவு அதிகமாக இருக்கும். இதே ஒரு கார் கராஜையோ கார் டீட்டெயிலிங் ஒர்க் ஷாப்ஸ்லையோ நம்ம போய் கார் வாஷ் பண்ணும் பொழுது தண்ணீருடைய செலவு நமக்கு ரொம்ப குறையுது. இரண்டாவது, அவங்க யூஸ் பண்ற மைக்ரோ ஃபைபர் கிளாத். சாதாரண துணி கொண்டு நம்ம காரை துடைக்கும் பொழுது பெயிண்ட்ஸ்ல மைனர் ஸ்கிராச்சஸ் ஏற்படும். இதே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம துடைக்கும் பொழுது அதோடைய கிளாசி லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணப்படுது. மூன்றாவது, அங்கே யூஸ் பண்ணப்படுற லிக்விட்ஸ். இதில் ஒவ்வொரு லிக்விட்ஸ் ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. காரோடைய வெளியில பெயிண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட், டயருடைய லுக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட், இன்ஜின் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கான இன்ஜின் டீக்ரீசிங் லிக்விட், இது மாதிரி நிறைய லிக்விட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது காருடைய லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணப்படுது. மிக முக்கியமானது காருடைய இன்டீரியர். ஏன்னதான் நம்ம மேட்டை எடுத்து போட்டோம், தட்டுனோம், கார் சுத்தமாயிடுச்சு அப்படின்னாலும் கார் கராஜஸ்ல பயன்படுத்துகிற அந்த வேக்யூம் மெஷினை வச்சு இன்டீரியர் வேக்யூம் பண்ணும்பொழுது தான் சீட்டுக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத துகள்கள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள், இப்படி எல்லாமே க்ளீன் பண்ணப்படுது. மேலும் காரை ஸ்டெரைல் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் நமக்கு கார் உள்ள இன்டீரியரில் நமக்கு கிடைக்குது. ஏசி வெண்ட் கிளீனிங் குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை, அதிகபட்சமாக 6 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் செஞ்சிடணும். ஏன்னா ஏசி வெண்ட்ல பாக்டீரியாஸ் அக்யூமுலேட் ஆகிடும். அதனால 3 மாதங்களுக்கு ஒரு தடவை ஏசி வெண்ட்டை முழுமையாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது மூலயமா நல்ல சுத்தமான காற்று நம்ம சுவாசிப்போம் காருக்குள்ளே இருக்கும் பொழுதும். மேலும் ஏசியோட கூலிங்க அதிகரிக்க உதவுது நமக்கு. நம்ம காரை வீட்டில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா காருடைய லுக், அந்த கிளாசி ஃபினிஷ் குறையும். காலப்போக்கில் காருடைய அந்த எக்ஸ்டர்னல் லுக் மங்கலா ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளை பத்திரமா பார்த்துக்கிற காருக்கு மாதத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் செலவு செய்யறதுல தப்பில்லை. அதே போல பல லட்சம் ரூபாய் போட்டு வாங்குற காருக்கு சில 100 கொடுத்து காரை மெயின்டைன் பண்றதுலயும் தப்பில்லை. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்க்கும் நல்ல ஒரு ஹெல்தி காருக்கும் ஏகமா இருக்கிற கார் கராஜஸ், கார் டீட்டெயிலிங் ஒர்க் ஷாப்ல கொடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். இது உங்கள் ஜோசப் ஆட்டோ கராஜ், கொலத்தூர்.